நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணர் கந்திடைக்காடரும் போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் பொங்கணவர் காளங்கியன்பில் சிந்திலழுக்கன்னர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் சித்தர் 14 பாதம் சிந்தை உண்ணி சிரத்து அணியாய் போற்றி வாழ்வார். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். சித்தர் இலக்கிய ரகசியங்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியில் துவக்க நிகழ்ச்சியாக சித்தர்கள் உலகின் முதல் அறிவியற் சிந்தனையாளர்கள் என்ற கருத்தை ஒட்டி நாம் சில ஆய்வுகளை கலந்து கொள்ள இருக்கின்றோம். அறிவியல் என்றால் என்ன? அறிவு சார்ந்த இயல் அறிவியல். எதையும் அறிவு கண்ணோடு நோக்க வேண்டும். பகுத்தறிவு, படிப்பறிவு, பட்டறிவு என்று அந்த அறிவை 3 வகைப்படுத்துவார்கள். நாம் படித்து கல்வி சாலைகளில் இருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் படிப்பறிவு. வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பாடம் கற்பிக்கப்படுகிறோம் அனுபவத்தின் வாயிலாக, அது பட்டறிவு. இந்த படிப்பறிவையும் பட்டறிவையும் கொண்டு நாம் வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனையை செம்மைப்படுத்தி எது நல்லது, எது கெட்டது, எது சிறந்தது, எது தாழ்ந்தது என்று பகுத்து அறிகிற அறிவு பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை என்னமோ இப்பதான் இந்த அறிவியல் காலத்துலதான் தோன்றியதை போல நாம் ஒரு மாயையில இருக்கிறோம். பகுத்த அறிவு என்பது சித்தர்கள் காலத்திலேயே பேசப்பட்டிருக்கிற சிந்தனை. திருமூலன் திருமந்திரத்திலே மிக அழகாக அறிவை பற்றி சொல்லுவார். அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம், அறிவு அறிவென்றறற்றும் உலகம், அறிவு அறியாமை யாரும் அறிகிலார், அறிவு அறியாமை அறிந்து அது அறிவு ஆனால் அறிவு அறியாமை அழகியவாறே. திருமந்திரம் சொல்ல. இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் எல்லாம் அறிவு 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 என்று அரற்றி கொண்டிருக்கிறார்கள். அறிவு அறிவு அறிவென்று அரற்றும் உலகம். The world always gives importance to knowledge. What is knowledge? Knowledge is the accumulation of experience which is recorded in our brain. Knowledge. The knowledge, we think that the knowledge is great. We think knowledge is power. Knowledge is all that we require for success in our life. But Tirumandram says, the world is talking too much about arivu, knowledge. அறிவு அறிவு அறிவென்ற அறற்றும் உலகம். அறற்றுதல் என்றால் blabbering. அறற்றுதல், it's repeatedly saying that give importance to knowledge. Knowledge, knowledge, it gives emphasis to knowledge. அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம், அறிவு அறியாமை யாரும் அறிகிறார். He says that 3 times he uses the word அறிவு here again. The first sentence 3 times. அறிவு 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 என்று அறற்றும் உலகம். The third sentence, அறிவு அறியாமை யாரும் அறிகிறார். What is that? We think that everything can be understood by knowledge. Everything can be analyzed and understood by our 6th sense. But it is not so. There are very many parameters which cannot be fathomed by the 6th sense. So within the 3 dimensions,
The eye could see within the 3 dimensions only. But there are 4th dimensions also. Arivu, ariyamai. The knowledge can only record, understand, and proceed further based on that, only with the perceptions in these 3 dimensions. Beyond the 3rd dimension is the 4th dimension, 5th, 6th, and 7th dimension, and so on. All those cannot be understood by Arivu. So there is a dimension which is not perceived by Arivu, which is not perceived by your mind. Arivu, ariyamai, அறிவால் அறியப்படாமல் இருக்கிற அந்த அறிவை யாரும் அறிகிலர். மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற 5 புலனால் நிலம் நீர் நெருப்பு காற்று என்கின்ற 5 பூதங்களோடு கொள்கிற தொடர்பினால் பார்த்தல், நுகர்தல், கேட்டல், ஸ்பரிசித்தல், சுவைத்தல் என்கின்ற 5 வகையான புலன்களினால் ஏற்படுகிற பதிவுகள் தான் அறிவு. வேற ஒண்ணும் கிடையாது. What is knowledge? What is mind? It is only the recorded information as 5 senses. What are the 5 senses? Visual, through your eye; nasal, that is smelling; that is olfactory; and hearing through your ears, that is aortic; and tasting through your tongue, which is gustatory; and then touching through the skin, that is somesthetic. So these 5 senses belong to 5 organs: the eye, nose, ear, mouth, and skin respectively. So when these 5 organs through 5 senses record the experience from the 5 ethers, நிலம், நீர், நெருப்பு, காற்று, earth, water, air, fire, and ether. This is what we call Arivu, nothing more than that. But beyond this experience, there is one Arivu. Arivu, அறியாமை யாரும் அறிகிறார். அறிவால் அறியப்படாமல் இருக்கிற ஒன்றை யாரும் அறிவது இல்லை. அறிவு அறியாமை அறிந்து அது அறிவு ஆனால். அறிவால் அறியப்படாமல் இருக்கிற ஒரு அறிவு இருக்கிறது. இந்த உலகை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிற அதற்கு எல்லா அறிவுக்கும் அடித்தளமாக இருக்கிற ஒரு அறிவு. அந்த அறிவுதான் மெய் அறிவு. அந்த மெய் அறிவை யாரும் அறிவதில்லை. அறிவு அறியாமை யாரும் அறிகிறார். அந்த அறிவு என்பது அத்து போனால், அறிவு என்பது அற்று போனால், அறிவு என்பது நீங்கிவிட்டால், அறிவற்ற நிலைக்கு நீ போகிற போது உனக்குள்ளேயே மலர்கிற அறிவு பிரபஞ்ச அறிவு. அறிவு அறியாமை யாரும் அறிகிறார். அறிவு அறியாமை அறிந்து அது அறிவானால், அந்த அறிவாக நீ இருப்பாயே. ஆனால் அறிவு அறியாமை அழகியவாறு. அந்த அறிவற்ற அனுபவத்தில் இருக்கிற அறிவில் கிடைக்கிற அனுபவம் இருக்கிறதே, அதுதான் அழகானது, ஆனந்தமானது என்று அறிவை கடந்து போகிற அறிவை பற்றி பேசுவான் திருமூலன். ஆகையினால் அறிவு என்பது நமக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. அறிவு என்பது 12 காலத்திற்கு முன்னால் நன்கு பகுத்து ஆராயப்பட்டு உணரப்பட்டது திருமந்திரம் காலத்திலேயே. அப்போ அறிவியலார் என்பது சித்தர்களுக்கு பொருந்தும். என்ன, அறிவியல் என்பது வெறும் பகுத்தறிவோடு மட்டும் நின்று விடவில்லை, அதை தாண்டி இருக்கிறது. இன்றைக்கு பகுத்தறிவு உலகம் பகுத்து அறிந்திருக்கிற முப்பரிமாண அறிவு இருக்கிறது. அந்த முப்பரிமாண அறிவுகளை எல்லாம் அவர்கள் எப்படி நுட்பமாக அறிந்தார்கள் என்பதை அறிந்தால், இவைகளெல்லாம் கடந்த ஓர் அறிவு அவர்களுக்கு இதற்கு வழிவகுத்திருக்கிறது என்பது நமக்கு விளங்கும். அதற்காகத்தான் இதை நான் சொன்னேன். அப்ப அறிவு என்பது என்ன? ஆங்கிலத்திலே அறிவு என்பது இட் ஹஸ் கம் ஃப்ரம் எ வேர்ட் ஷியன்ஸ். ஷியன்ஸ்னா ட்ரூத்னு அர்த்தம். The science is later called science. The very word science means truth.
Knowledge means truth. People, if they propagate untrue knowledge, that's the greatest sin on earth. That happens many times in many places, even including the medical world. That causes all the catastrophe regarding the health of humanity all over the world. So அறிவு அறியாமை அறிந்து அந்த அறிவினாலே தான் அறிந்திருக்கிற அற்புதங்களை எல்லாம் சித்தர்கள் அற்புதமான பாடல்களினால் படைத்திருக்கிறார். சித்தர் இலக்கியத்திலே அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை எப்படி சொல்லி இருக்கிறார்கள். மேம்போக்காக ஒரு பாடலை பார்த்தால் அந்த பாடல் சொல்லுவது மிக சாதாரணமாக இருக்கும். உள்ளே போனால் அதனுடைய கருத்து மிக ஆழமாக இருக்கும். சித்தர்கள் சமூக நீதிக்கு முன்னுரிமை தந்தவர்கள். மதம், ஜாதி, இனம், வண்ண பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். மனிதர்கள் அனைவரையும் சிவனின் அம்சமாக, இறை அருளாக, அவனுள் இருக்கும் சீவனை சீவனின் அம்சமாக உணர்ந்து அறிந்து மதித்து ஜீவன் உய்தி சிவமாவதற்கு வழிகண்டவர்கள் சித்தர். இதுதான் முக்கியம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜாதி மதங்கள் இல்லை, எல்லோரும் ஓரினம். இதை சொல்ல வருகிற போது ஒரு மரபியலை பேசுகிறான் திருவள்ளுவன். திருவள்ளுவர் ஞானவெட்டியான் என்கின்ற நூலிலே மரபியலை பேசுகிறார். 1856 ஜொஹரான் கிரிகார் ஜான் மெண்டல் என்கிற ஒரு ஆஸ்ட்ரியன் மாங்க், he conducted research on the pea plants. In his search ground, he found plants of different heights and different colors. He wanted to understand what is the secret behind this difference in the colors and the size of the plants. So he conducted experiment and he presented it as a basis for the whole understanding of hereditary in the world today. That is why he is called father of genetics. Who is called father of genetics? Gregor Johann Mendel, Austrian. But I tell you, my friends, at least 2050 years ago, the great saint of Tamil tradition, Thiruvalluvar, has presented very nicely what the Mendel said in 1856, hardly within 200 years. What actually Thiruvalluvar said. Thiruvalluvar, in one of his books called Thiruvalluvar Gnanavettiyan, he writes a beautiful poem. I will sing it now. Inji ida manjal undo, inji ida manjal undo, yalam ida sukkamo. Inji ida manjal undo, yalam ida sukkamo. நஞ்சுகந்த எட்டியிலும் நல்ல எலுமிச்சை உண்டோ, துஞ்சு புகழ் பூசை செய்யும் சுந்தரரே எம் குலத்து, வஞ்சியை நீ சேர்ந்த கால் மைந்தன் பிறவாதோ. We are on the wrong notion that questioning and making the people to think has got its origin from Socrates and Aristotle. It is not so. கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கிற ஒரு மரபு சித்தர்களின் மரபு. இந்த பாடல் காட்டுகிறது, ஒரு கேள்வியை கேட்டு நிறுத்திவிட்டான் திருவள்ளுவன். மைந்தன் பிறவாதோ, எம் குலத்து வஞ்சியை நீ சேர்ந்த கால் மைந்தன் பிறவாதோ. கேட்டார்கள், ஏண்டா எங்க வீட்டு பெண்களை நீ சேர்ந்தால் குழந்தை பிறக்காதா, பிறக்காதான்னு கேள்வி கேட்டு நீ பதில தெரிஞ்சுக்கோ. இப்படி கேள்வி கேட்டு மக்களை சிந்திக்க வைக்கிற மரபு சித்தர்களின் மரபு. 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னர் இந்த பாடல் ஜாதி மத பேதத்தை மட்டும் கண்டிப்பதாக இல்லாமல் ஒரு மரபியல் ரகசியத்தை சொல்கிறது. பாமரனும் சாதாரண வாழ்க்கையிலே ஒரு அடித்தட்டிலே இருக்கிற ஒருவனும் கூட புரிந்து கொள்ளத்தக்க வகையில் எளிமையான சொற்களை கையாண்டு அமைத்திருக்கிற இந்த பாடலை மேம்போக்காக பார்த்தால் ஏதோ இஞ்சி, சுக்கு, மஞ்சள், ஏலம், எட்டி என்று தோன்றும். உள்ளே பார்த்தால்
அவ்வளவு அற்புதமான மரபியல் நுணுக்கங்கள் பதிந்திருக்கிறது. என சொல்ல வேண்டுமானால் மரபியல் தந்தை என்று திருவள்ளுவனைத்தான் சொல்ல வேண்டும். அவன் கேட்கிறான், சாதாரணமானவனும் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறான். இஞ்சி இட மஞ்சள் உண்டோ? இஃப் யூ கல்டிவேட் ஜிஞ்சர், will you get kurkuma? Kurkuma is manjal. If you cultivate ginger, will you get kurkuma? கேள்வி கேட்கிறான். இஞ்சி இட மஞ்சள் உண்டோ? ஏனென்றால் இஞ்சியும் மஞ்சளும் வேரில் கிடைக்கிற மகசூல்கள். இந்த இரண்டு மகசூல்களும் கிழங்குகள். தூரத்திலே வைத்து பார்த்தால் இஞ்சியும் மஞ்சளும் பார்ப்பதற்கு ஒன்று போல் இருக்கும். இஞ்சிக்கு பக்கத்திலே மஞ்சளை பயிர் செய்தாலும் மஞ்சளோடு சேர்த்து இஞ்சியை பயிர் செய்தாலும் இஞ்சி செடிக்கு அடியிலே இஞ்சி தான் காய்க்கும், மஞ்சள் செடிக்கு அடியிலே மஞ்சள் தான் காய்க்கும். இஞ்சியை பயிர் செய்தால் மஞ்சள் வராது, மஞ்சளை பயிர் செய்தால் இஞ்சி வராது. ஏனென்றால் இஞ்சி வேறு இனம், மஞ்சள் வேறு இனம். See how he touches the very root of classification, very root of genetics. There is a factor. கிரிகார் மண்டன் சொல்ல போது சொன்னார், அப்பெல்லாம் குரோமோசோம் கண்டுபிடிக்கப்படல, அப்பெல்லாம் ஜீன்ஸ் கண்டுபிடிக்கப்படல, அப்பெல்லாம் டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்படல. ஆனா அவன் இவைகளை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்த கருத்தை சொல்லுகிறான். இந்த தாவரங்களுக்குள்ளே உயரமும் நிறமும் விதைகளின் வடிவமும் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், அந்த தாவரங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கிறது, காரணி இருக்கிறது, ஏதோ ஒரு காரணி இருக்கிறது என்று அவன் சொன்னதை இங்கே திருவள்ளுவன் சொல்லுகிறான். இஞ்சி இட மஞ்சள் உண்டோ? ஏலம் இட சுக்காமோ? ஏலம் காடமும், சுக்கு dried ginger. If you cultivate cardamom, you will not get the sukku or dried ginger, or you will not get ginger if you cultivate cardamom, because these two are two different plants. இரண்டு இனங்களும் தனித்தனி இனங்கள், ஒன்றோடு ஒன்று இனங்கள் கலப்பது இல்லை. இனங்கள் கலக்காது இனங்களின் தனித்தன்மையை நிலைநிறுத்துகிற ஒன்று அவைகளுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இதைத்தான் மெண்டல் சொல். இஞ்சி இட மஞ்சள் உண்டோ? ஏலம் இட சுக்காமோ? நஞ்சுகந்த எட்டியிலும் நல்ல எலுமிச்சை உண்டோ? The poisonous acorn, if you cultivate the yeti, you will not get the lime. எலுமிச்சை அதில் காய்க்க. பார்ப்பதற்கு தூரத்திலே எலுமிச்சை மரமும் எட்டி மரமும் ஒன்று போல் இருந்தாலும், காய்த்து குலுங்குகிற போது எட்டி பழமும் எலுமிச்சை பழமும் ஒன்று போல் இருந்தாலும், எட்டியிலே எலுமிச்சை வராது, எலுமிச்சையிலே எட்டி வராது. ஏன்? இவை இரண்டும் இருவேறு இனங்கள். இனங்கள் கலப்பது இல்லை, தனித்தனி இனங்கள். இஞ்சி இட மஞ்சள் உண்டோ? ஏலம் இட சுக்காமோ? நஞ்சுகந்த எட்டியிலும் நல்ல எலுமிச்சை உண்டோ? வராதே. துஞ்சு புகழ் பூசை செய்யும் சுந்தரரே, உன்னை நீயே பெரிய புகழுக்குரியவன் என்று பாராட்டி கொண்டு, உயர்ந்த ஜாதியர் என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்திலே பூஜை புனஸ்காரங்களை மட்டும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ உண்மையிலேயே ஒரு தனி இனம், உயர்ந்த இனம், உயர்ந்த ஜாதியாக இருந்தால், ஒருவேளை திருவள்ளுவன் இந்த பாடலிலே அவன் சொல்லுவதை பார்த்தால் அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனோ என்று நம்மை எண்ண வைக்கிறது. ஏன்? அவன் என்ன கேட்கிறான்? எம் குலத்து வஞ்சியரை சேர்ந்த கால். எம் குலம், உன்னை நீ உயர்ந்த குலம் என்று சொல்லிக் கொள்கிறாய். என் குலத்து பெண்ணோடு நீ சேர்ந்தால் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. குழந்தை பிறக்கும்னா என்ன அர்த்தம்? நீ நானும் வேறு இனம் கிடையாது. ஏன்னா இஞ்சி வேற இருந்தா இஞ்சியில மஞ்சள் வராது, மஞ்சள் வேற இருந்தா மஞ்சள் இஞ்சி வராது. மஞ்சள் வேற, இஞ்சி வேற, சுக்கு வேற, ஏலம் வேற, எட்டி வேற, எலுமிச்சை வேற. அதனாலே அவைகளுக்குள்ளே இனம் கலப்பது இல்லை. நீ வேறு இனம், உயர்ந்த இனம், மேற்பட்ட சமூகம் என்பது உண்மையானால், படைப்பாலேயே நீ உயர்ந்தவனாக இருப்பாயானால், எம் குலத்து வஞ்சியரை சேர்ந்த கால் மைந்தன் பிறவாதோ? குழந்தை பிறக்காதா? ஏண்டா குழந்தை பிறக்கும்னா என்ன அர்த்தம்?
நீயும் நானும் வேற இனம் இல்லைன்னு அர்த்தம். வேற வேற இனம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இனங்களை தனித்தனியாக நிர்மாணிக்கின்ற காரணிகள் அந்த இனத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த இன உயிரிகளுக்குள்ளே ஒரு காரணி பதிந்திருக்கிறது. மெண்டல் சொல்லுவதற்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம பாட்டன் திருவள்ளுவன் இந்த அறிவியலை பதித்து விட்டு போகிறார். பரட்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, பரட்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ, பரட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பரட்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முளே என்று சிவாக்கியன் ஒரு கேள்வியை கேட்பான். நீ சொல்றியே பரட்சி என்று ஒருத்தை தாழ்த்தி பேசுகிறாய், பார் பணத்தி என்று ஒருத்தியை உயர்த்தி பேசுகிறாய். இந்த பரட்சி என்பவள் தாழ்ந்தவள், பணத்தி என்பவள் உயர்ந்தவள், இவர் உயர்ந்த இனம் இவள் தாழ்ந்த இனம் என்பது உண்மையானால், ஒளி இல்லாத இருளில் இந்த பரட்சியும் பணத்தியும் ஒருவன் சேர்கிற போது இவள் பரட்சி இவர் பணத்தி என்று தான் கண்ட சுகத்தினாலே பகுத்து சொல்ல முடியுமா? பாமரன், சாதாரண illiterate can understand the answer to this question. பரட்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, பரட்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முளே. பரட்சி போகம் வேறதோ, பரட்சியரோடு புணர்கிற போது கிடைக்கிற சுகம் வேறதோ, பரட்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ, பரட்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முளே என்று ஜாதி மத சமூக விரோதங்களை, சமூக கலைகளை அகழ்ந்து எறிவதற்கு அறிவியலை பயன்படுத்தினான் திருவள்ளுவன். ஆகையினாலே முதல் அறிவியல் சிந்தனையாளன் சித்தன் என்பதற்கு இங்கே ஒரு சான்றை பார்க்கிறோம். இது மரபியல் சான்று. இன்னொன்று உடல் இயற்கையியல் சான்று. நிறைய பார்க்கலாம். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, முடிந்த வரையில் சொல்லுகிறேன். இயற்பியல், அதிலே சான்றுகள். மனித உடல் இயக்க இயல் சான்றுகள், மருத்துவ இயல் சான்றுகள், இப்படி ஏராளமான சான்றுகள் அறிவியல் சிந்தனை சித்தர்களுக்கு முதலில் சொந்தமானது என்பதற்கு சான்றாக நிற்கிறது. ஒன்று, இப்பொழுது அறிவியல் உலகம் என்ன கண்டுபிடித்திருக்கிறது? நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகளை 2 வகைகளாக பிரிக்கின்றது. ஒன்று, உடல் உறுப்புகள் தானாக இயங்குகிற உடல் உறுப்புகள். அது இயங்கு தசையினால் ஆனவைகள் என்று சொல்வார். வாலண்டரி ஆர்கன்ஸ். அந்த உறுப்புகள் எல்லாம் தானா இயங்கிக் கொண்டே இருக்க, பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் நாம இயக்க வேண்டியதில்லை. அத்தகைய உறுப்புகளுக்கு பேரு இயங்கு தசைகள். They are voluntary organs. Involuntary organs. சரி. இன்னொன்னு இயக்கு தசைகள். நாம செயல்படுத்தினாதான் அது செயல்படும். அப்படி இயக்கினால் இயங்குகிற தசைகளுக்கு பேரு இயக்கு தசைகள் ஆர் வாலண்டரி ஆர்கன்ஸ். அப்போ உறுப்புகளை 2ஆ பிரிச்சான். வாலண்டரி ஆர்கன்ஸ் அண்ட் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ். எதுல? அறிவியல்ல. சித்தர்கள் இதை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னமே சொல்லிவிட்டு போனார். இந்த இயங்கு தசை இயக்கு தசை என்கின்ற வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி டிஷ்யூஸை நம்முடைய உடலிலே எந்தெந்த உறுப்புகளிலே பார்க்கிறோம்? இப்ப நம்ம இருதயம் இருக்கிறது. இந்த இருதயம் இன்வாலண்டரி, அது தானா துடிச்சுட்டு ஒரு நிமிடத்திற்கு 72 முறை சாதாரணமாக இருதயம் துடிக்கும். அதுக்கு மேல இருதயம் துடிச்சால் அத ட்ராக்கிகார்டியான்னு ஒரு மருத்துவ பெயர்ல ஒரு நோயாக சொல்லுவோம். அது 72க்கு குறைவாக துடித்தால் அதை பிராடிகார்டியா என்று ஒரு நோயாக குறிப்போம். அப்ப இருதயம் எவ்வளவு துடிக்கணும்? 72 முறை ஒரு நிமிடத்துக்கு துடிக்கணும்னு சொல்லுவோம். சரி, இந்த இருதயம் இருக்கிறது, அது இன்வாலண்டரி. நாம நினைச்சு ஒரு 80 தடவை போ, இல்ல ஒரு 100 தடவை துடி சொன்னா கேட்காது. அது இஷ்டத்துக்கு தான் ஓடிட்டு. நம்முடைய உணவு பாதை இருக்கிறது, அது இன்வாலண்டரி. இப்போ குடல் இருக்கிறது. நாம ஒரு 10 இட்லி சாப்பிட்றோம். 10 இட்லியா ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? சரி, ஒரு 2 இட்லி சாப்பிட்டுருக்கோம். இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு இந்த தொண்டைக்கு போன உடனே
நீ குடலுக்கு போ, இரைப்பைக்கு போ, இரைப்பையிலிருந்து குடலுக்கு போ, குடல்ல இருந்து பெருசு குடலுக்கு போ, நாம சொல்றோமா? அதுவாக என்ன செய்கிறது? விழுங்கிய பின்னால் உணவு பாதை, இந்த உணவு குழாயில இருந்து இரைப்பை, இரைப்பையில இருந்து முன் சிறுகுடல், முன் சிறுகுடல்ல இருந்து சிறுகுடல், சிறுகுடலிலே இருந்து கோலான், கோலான்ல இருந்து அப்படியே மெல்ல நகர்ந்து மலக்குடல் வெளியாகிறது. அப்போ அது நம்ம கையில கட்டுப்பாட்டுல இல்ல. அது சில நேரத்துல பாடும், நாம வேணாம்னா கேட்காது. அது சில நேரத்துல சத்தம் போடும், அது சில நேரத்துல தானா கட்டுப்பாடு இல்லைன்னா வயித்தால போகும். தானா சரியில்லாம உடம்பு போயிட்டா அது வாந்தி எடுக்கும். நம்மால கட்டுப்படுத்த முடியாது. இப்படி நம் கட்டுப்பாடற்று இருக்கிற உறுப்புகள் உடலில் பல இருக்கின்றன. சிறுநீரகம் இருக்கிறது, குடல் இருக்கிறது, இரைப்பை இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மூளையினாலே கட்டுப்படுத்த முடியாதவைகள். அவைகளுக்கு பேர் என்ன? இன்வாலண்டரி ஆர்கன்ஸ். இப்ப நம்ம கை இருக்கு, நம்ம கைய நாம நினைச்சா மடக்கலாம், நினைச்சா நீட்டலாம். நாம நினைச்சா நடக்கலாம், இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கலாம். நாம விரும்பினால் குனியலாம், இல்லைன்னா நிமிரலாம், நம்ம விருப்பம். இப்படி நாம இயக்குகிற தசைகள் எலும்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அவைகளை இயக்கு தசைகள், வாலண்டரி ஆர்கன்ஸ், இயக்கு உறுப்புகள்ல நம்ம பிரிக்கிறோம். இதுல என்ன வேடிக்கைன்னா, நம்ம உடம்புல ஒரு மண்டலம் இருக்கிறது, அது இயக்கு தசையாலும் இயங்கு தசையாலும் ஒரே நேரத்திலே செயல்படுகிறது. ஒரே நேரத்துல அது இயக்க தசையாகவும் இருக்குது, இயங்கு தசையாகவும் இருக்குது. அது என்ன மண்டலம்? ஒருவர் கேட்டு அவர் சொன்னார், நம்முடைய கண் இமைன்னு. அது தானா டபக் டபக்குன்னு அடிக்கும், நாம நினைச்சா கண்ணை விரிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம்னு சொன்னார். அது அல்ல, நான் சொல்லுவது ஒரு மண்டலம். அது என்ன மண்டலம்? சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நாம நினைச்சா வேக வேகமா மூச்சு எடுத்து விடலாம். நாம நினைச்சா மெல்ல மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து மெல்ல விடலாம். எப்படி நாம செய்யலாம்? நாம நினைக்காம இருந்தா அது தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஐயோ நுரையீரலை சுருங்கு, நுரையீரலை விரின்னு நாம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லணும்னு சொன்னா வெகு பேர் மறந்துட்டு இருப்பான். அது தானாகவே சுருங்கி விரிகிறது. அப்போ நுரையீரலுடைய இயக்கம் இருக்கிறது, அது வாலண்டரியாகவும் இன்வாலண்டரியாகவும் இருக்கிறது. புரிஞ்சுக்கணும். ஐ எம் டாக்கிங் சயின்ஸ். இந்த சயின்ஸை எப்படி சிவவாக்கியன் சொல்றான்னு பார்க்க போறோம். இப்ப நான் சொல்லி இருக்கிற செய்திகள் எல்லாம் அறிவியல் உலகம், மருத்துவ துறையில நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறது. So lung can function as a voluntary organ as well as an involuntary organ. Its voluntary control is exercised by the cerebral hemispheres, பெருமூளை. The involuntary function of lungs is controlled by the cerebellum, சிறுமூளை. சிறுமூளையினாலே அது தானாக நுரையீரல் இயங்குகிறது. பெருமூளையினாலே சிறுமூளையை நாம் கட்டுப்படுத்துகிறோம் தேவைப்படுகிறது. சித்தர்கள் எங்க யோசிக்கிறாங்க பாருங்க. நம்முடைய உடல்ல 2 மண்டலங்கள் தான் ஒன்றோடு ஒன்று 100% இணைக்கப்பட்டிருக்கு. அது எந்த 2 மண்டலம்னா, ஒன்னு சுவாச மண்டலம், இன்னொன்று இரத்த ஓட்ட மண்டலம். நம்ம இருதயமும் நுரையீரலும் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி? உடல் முழுக்க இருந்து சேகரிக்கப்படுகிற அசுத்த ரத்தம், deoxygenated blood collected from the whole body. இந்த மொத்த அசுத்த ரத்தமும் நம்முடைய வலது வென்ட்ரிக்கிளுக்கு வந்து, வலது ஆரிக்கிளுக்கு வந்து சேருகிறது. வலது ஆரிக்கிள், ரைட் ஆரிக்கிள் ஆஃப் த ஹார்ட். இந்த இருதயம் சுருங்குகிற போது இந்த ஆரிக்கிள்ஸ் ரெண்டும் சுருங்கின உடனே அந்த வலது ஆரிக்கிளுக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கிற வால்வு திறந்து கொண்டு அந்த அசுத்த ரத்தம் முழுதும் எங்கே வருகிறது? வலது வென்ட்ரிக்கிளுக்கு வருகிறது. இப்ப வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்குற போது வலது வென்ட்ரிக்கிள்ல இருக்கிற ரத்தம் பல்மனை ஆர்டரிக்குள்ளே பீச்சப்படுகிறது.
பல்மனரி ஆர்டரியிலே போகிற ரத்தம் முழுமையாக நுரையீரலை சென்று அடைகிறது. இப்ப பாருங்க, உடல் முழுக்க இருந்து சேகரிக்கப்பட்ட அசுத்த ரத்தம் முற்றிலுமாக நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது. இதை எந்த பகுதி செய்யுது? இருதயத்தினுடைய வலது ஹாஃப். ரைட் ஆரிக்கிள் கலெக்ட்ஸ் த பிளட், passes it to the ventricle, and the left ventricle pumps it to the lungs. புரிஞ்சுதா? பைலிங்குவலா தான் சொல்றேன், இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த இருதயம் விரிகிற போது வென்ட்ரிக்கிள் விரியுது. அப்போ நுரையீரலில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட சுத்த ரத்தம் நுரையீரல் சிரை மூலமாக இடது ஆரிக்கிளுக்கு வந்து சேரும். இப்ப 2 ஆரிக்கிளும் சுருங்குது. இப்ப இடது ஆரிக்கிள்ல இருக்கிற சுத்த ரத்தம் இடது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. இந்த இடது வென்ட்ரிக்கிள் சுருங்குகிற போது சுத்த ரத்தம் அயோட்டா மூலமாக, மகா தமனி மூலமாக உடல் முழுக்க எடுத்து செல்லப்படுகிறது. இதுதான் ரத்த ஓட்டத்தினுடைய அடிப்படை பிக்சர். So to put it in English, the deoxygenated blood from the whole body is collected by the vena cava, the posterior and anterior vena cava, the veins, which pour the blood into the right ventricle, right auricle. When the auricle contracts by opening the auriculoventricular valve, the deoxygenated or impure blood from the right auricle is pushed to the right ventricle. When the ventricles contract, from the right ventricle, the blood is pumped into the pulmonary artery, the only artery that carries impure blood. The pulmonary artery takes the blood to the lungs. From the lungs, the blood is collected by the pulmonary vein, the only vein that carries pure blood. The oxygenated blood from the lung is brought to the left auricle. When the auricle contracts by opening of the auriculoventricular valve of the left side, the blood from the left auricle moves to the left ventricle. When the ventricles contract, the left ventricle pumps the blood into the aorta. The aorta carries the blood and distributes it from brain to the foot to the whole body. This is what the circulatory system of human body. Hey, our Siddharths know all these things. Have Siddharths ever mentioned about this in their book? Yes, they have mentioned it in detail, better than what we understood. That is the miracle. ஐயா, அந்த உங்களுடைய காணொலி இதை வந்து வீடியோ ஆன் பண்ணி பார்க்க முடியுமா? வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கு. அப்படிங்களா? வீடியோ வரல, நாங்க இதுல ஆடியோல மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, வீடியோ வர மாட்டேங்குது. அப்படியா? எதுல போன்ல தானே? போன்ல பண்றீங்களா? இதுல இல்ல, லேப்டாப்ல பண்றியா? லேப்டாப்ல. லாஸ்ட் டைம்ல அதுதான் பண்ணோம். ஓகே ஓகே, சரி, ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ மட்டும் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆகல இல்லையா? ஓகே, ஆகல. அது வருது. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணா ஒரு கால் வரலாம். பட் எனிவே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் தானே டிஸ்கனெக்ட் லீவ் தி மீட்டிங். ஜஸ்ட் குயிக்லி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே வரலாம். டக்குனு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இல்ல, வேற யாரும் டிஸ்கனெக்ட் பண்ண வேணாம், ஐயா மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் வீடியோ இல்லைங்கிறதுனால நம்ம வந்து ட்ரை பண்றோம். நீங்க மீதி எல்லாமே அப்படியே லைன்ல இருக்கு. எவ்ரிபடி கேன் ஸ்டே. ஒன்லி ஐயா வில் ட்ரை டு ரீஜாயின் so that we can see if we can see him the video. வருதுங்களா ஐயா?
ஷிஃப்ட் ஆடியோ இணைஞ்சிட்டீங்களா ஐயா? ஆடியோ இருக்குயா? சரி, ஓகே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐ திங்க் நான் நாளைக்கு டெக்னிக்கல் டீம் நான் இது பண்ண சொல்றேன், செக் பண்ண சொல்றேன். சரிங்க. சரி, நல்லது. சரிங்க. So this science says that what science says I have told you so far. சித்தர்களுக்கு இந்த அறிவியல் ஞானம் தெரிந்திருக்கிறதா? அதிகமாகவே தெரிந்திருக்கு. இப்போ என்னுடைய சித்தர்கள் எழுப்பி இருக்கிற கேள்வி என்ன, தந்திருக்கிற விடை என்ன அந்த கேள்விக்குன்னா, இருதயத்தில் இருக்கிற மொத்த அசுத்த ரத்தமும் நுரையீரலுக்கு போகிறது, நுரையீரலில் இருக்கிற மொத்த சுத்த ரத்தமும் இருதயத்துக்கு வருகிறது. நுரையீரலுடைய சுருங்கி விரிகிற ஆற்றல் நம்முடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது, இயல்பாகவும் இருக்கிறது. ஆனா இருதயத்தினுடைய சுருங்கி விரிகிற ஆற்றல் நம்ம கையில இல்லை, அது இன்வாலண்டரியாக இருக்கு. ஆனா இருதயமும் நுரையீரலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது, செயலாலும் அமைப்பாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ செயலாலும் அமைப்பாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் புரிந்து கையாளுகிறேன். என்ன ஆகுதுன்னா, நாம நினைச்சா நுரையீரலை நம்ம இஷ்டத்துக்கு ஓட்ட முடியுது, இருதயத்தை ஓட்ட முடியல. ஆனா இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டினுடைய செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படி? உதாரணமா, ஒருத்தர் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடுறார். விளையாடும் போது அவருடைய திசுக்கள், கால்களிலே இருக்கிற திசுக்கள் வேகமாக ஓடுவதற்கு இயங்க வேண்டி இருக்கிறது. அந்த திசுக்கள் வேகமாக ஓடுவதற்கு அங்கே நிறைய ஆக்சிஜன் வேணும், அங்க நிறைய குளுக்கோஸ் வேணும். அதை அங்க எடுத்து போகணும்னா அதை இருதயம் தான் எடுத்து போகணும். ரத்த ஓட்டம் வேகமாக ஓடினால்தான் அது அங்க போய் சேரும். நிறைய ஆக்சிஜன் வேணும்னா நிச்சயமா அவர் வேகமாக மூச்சு இழுத்து விடணும். அப்போ அவர் ஓடுகிற போது அவருக்கு மூச்சு வேகமா போகுமா, மெல்ல போகுமா? வேகமா போகும். மூச்சு வேகமா போனாக்கா இருதயம் மெல்ல போகுமா, வேகமா போகுமா? வேகமா போகும். நுரையீரல் வேகமாக இயங்கினால் இருதயமும் வேகமாக இயங்கும். நாம இங்க பிளே கிரவுண்ட்ல ஒரு உதாரணம் பார்த்துட்டோம். சரி, ஒருவேளை நுரையீரலுடைய மூச்சு ஓட்டம் மெல்ல 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 குறைஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை சுவாசிக்கிறதுக்கு பதிலா ஒரு நிமிஷத்துக்கு 5 முறை 4 முறை சுவாசிச்சா 1/3 பங்கு சுவாச வேகம் குறைஞ்சு விடுதுன்னா, அந்த 1/3 பங்கு தான் சுவாசிச்சா இருதயத்தினுடைய ஓட்டமும் வேகமும் குறையுமா? இதற்கு சான்று இருக்கிறதா? இருக்கின்றன. தூத்துக்குடியிலே அன்றைக்கெல்லாம் முத்து குளிப்பதற்கு இப்ப இருக்கிற மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கிடையாது. மூச்சை தம் கட்டிக்கிட்டு போய் தான் முத்து சேகரிச்சாங்க. இப்ப என்ன பண்ணார்கள்? அந்த மூச்சு சேகரிப்பதற்கு 3 பேர் போவார். ஒருவன் தண்ணீருக்குள்ள டைவ் அடிக்கிறவன், இன்னும் 2 பேர் அந்த தண்ணி மேல போட்டிருக்கிற ஒரு மிதவை ஃப்ளோட், அந்த ஃப்ளோட் மேல 2 பேர் இருப்பாங்க. ஒன்று அவனுடைய மனைவி, இன்னொன்று அந்த தண்ணியில மூழ்கனுடைய மச்சனை, அந்த மனைவியோட சகோதரன். இந்த 2 பேர் தான் மேல இருப்பாங்க, வேற யாரும் போக மாட்டார்கள். அப்ப அந்த தண்ணிக்குள்ள மூழ்கனுடைய இடுப்புல ஒரு கயித்தை கட்டி விடுவார். அவன் என்ன பண்ணுவான்? தண்ணீருக்குள்ளே குதித்து முத்தை தேடுகிற வேகத்திலே அவன் மெல்ல நீந்துவானா, வேகமா நீந்துவான்? வேகமா தான் நீந்துவான். ஏன்னா பக்குன்னு எவ்வளவு முத்து சேகரிக்க முடியும், அதை அலைஞ்சு அலைஞ்சு தானே தேடணும். அதனால அலைந்து 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 வேக வேகமாக முத்தை தேடி சேகரித்து அந்த பைக்குள்ள போட்டுக்குவான். போட்டுக்கிட்ட போதுதான் தெரியும் மூச்சு தீர்ந்து போச்சுன்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணுவான்? மேல வரணும், வேக வேகமா அவனா மேல வர்றதுன்னா அதுக்குள்ள மூச்சு திணறி செத்து போயிடுவான். அவன் இடுப்புல கட்டிக்கிற கைத்தை ஆட்டுவான். இந்த மேல இருக்கிற 2 பேர் கரகர கரகர கரகரன்னு வேகமா கறந்து இவனை கரை மேல இழுத்து போட்டுருவான். அப்படி இந்த கரை மேல இழுத்து போடுறதுக்கு
இந்த 2 பேர் யாரை செலக்ட் பண்ணார்கள்? ஒன்று மனைவி, இன்னொன்று அந்த மனைவியோட சகோதரன். இந்த 2 பேருக்கு தான் இவருடைய உயிர் மேல அக்கறை இருக்குமா. வேற யாராவது இருந்தான்னா வெத்தலை பாக்கு போட்டுட்டு மேல உட்கார்ந்து இருப்பான். இவன் கயிறு ஆட்ட கொஞ்ச நேரம் இருக்கட்டும் படுவா போவட்டும்னு சொல்லி. அப்போ அந்த உயிர் மேல அக்கறை உள்ள 2 பேரை மேல வச்சு இழுத்து போட்டான். சரி, இதிலே ஒரு ஆராய்ச்சி பண்ணார். இப்ப முத்து தேடும் போது அவன் தண்ணீரிலே வேகமாக நீந்துகிறான். ஆனால் அவனுடைய சுவாச உறுப்புகளான நுரையீரல் சுருங்கி விரியல. மூச்சை இழுத்து நுரையீரல் விரிந்த நிலையில தம் கட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டான். நுரையீரல் சுருங்கி விரியல. அந்த 2 நிமிஷம் கழிச்சு மேல 2 நிமிஷம் கழிச்சு வரக்குள்ளதான் அந்த நுரையீரல் திரும்ப மூச்சை வெளியே விட போகுது, உள்ள இழுக்க போகுது. அவ்வளவு நேரமும் நுரையீரல் இயங்கலையே. அப்ப இருதயம் என்ன ஆகும்? ஆராய்ச்சி காட்டியது பிராடிகார்டியா, economical utilization of the oxygen which is present in the lung. நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜனை சிக்கனமாக செயல்படுத்த இருதயம் மெல்ல சுருங்கி விரிகிறது. அதன் விளைவாக அந்த நெடுநேரம் அவனால தண்ணீருக்குள்ளே இருக்க முடிகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப நமக்கு 2 விஷயம் விளங்கிடுது. ஒண்ணு, பிராணாயாமா அல்லது உயிர் வழி ஓங்கு வாசி யோகத்தின் மூலமாக நுரையீரலினுடைய இயக்கத்தை குறைத்தால் இருதயத்தினுடைய இயக்கமும் குறையும். நுரையீரலை வேகமாக இயக்கினால் இருதயத்தின் ஓட்டமும் வேகமாக இருக்கும். உட்கார்ந்த இடத்துல மூச்சு பயிற்சியை வேகப்படுத்தினால் இருதயம் வேகமா ஓடும். உட்கார்ந்த இடத்துல மூச்சு பயிற்சினாலே நுரையீரலுடைய இயக்கத்தை குறைத்தால் இருதயத்தின் ஓட்டத்தை குறைச்சோம். ஒரு உறுப்பு வேகமாக போனால் தேய்மானம், ஒரு உறுப்பு மெல்ல இயங்கினால் தேய்மானம் குறைச்சல். உதாரணமா ஒரு நுரையீரல் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை சுருங்கி விரியுது. அது 15 தடவைக்கு பதிலா 10 தடவை சுருங்கி விரிஞ்சா 5 தடவை சுருங்கி விரியறது மிச்சமாயிடுது இல்ல, 1/3 பங்கு. அப்போ ஒரு 60 வயது வாழ்வதற்கு ஒருவன் பிறந்திருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்நாள்ல அந்த நுரையீரலை 1/3 பங்கு உபயோகிக்காமல் மிச்சப்படுத்தி விட்டால் அவனுக்கு 20 வருஷம் கூட கிடைச்சிடும் இல்ல, 60 வருஷம் இருக்கு, 80 வருஷம் இருக்கலாம் இல்ல. இல்ல இந்த 60 வயசு இருக்க வேண்டிய நுரையீரலை அவன் கண்ணா பின்னான்னு மூச்சை இழுத்து விட்டு ஓடி அலைஞ்சி சீக்கிரமே அதை ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவைக்கு பதிலாக ஒரு நிமிஷத்துக்கு 20 முறை சுவாசிச்சு அதனால அந்த சுவாச உறுப்புகளை பலகீனமாக்கினா அவன் சீக்கிரம் செத்து போயிடுவான் இல்ல. அப்போ சித்தர்கள் என்ன பண்ணார்கள்? நுரையீரலை பயன்படுத்தி இருதயத்தை கட்டுப்படுத்தினார். நுரையீரலை பயன்படுத்தி இருதயத்தை மெல்ல இயக்க கற்றுக்கொண்டால் எப்படி விலங்குகளில் ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன், சம்மர் ஸ்லீப், வின்டர் ஸ்லீப் போல உன்னுடைய இருதயத்தினுடைய ஓட்டத்தையும் குறைத்து இயங்க வைத்து 60 ஆண்டு, 50 ஆண்டு, 80 ஆண்டு வாழ வேண்டிய இருதயத்தை 80 ஆண்டு, 100 ஆண்டு, 120 ஆண்டுகள் வாழ வைக்க முடியும், இயக்க முடியும் என்று சித்தர்கள் கண்டறிந்தார்கள். இத்தனை விஷயங்களை வாலண்டரி, இன்வாலண்டரி ஆர்கன்ஸ், ஹார்ட் அண்ட் லங், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளட், slow and active movement and their impact on these 2 organs, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே பாடல்ல சிவாக்கிச்சோம். ஆகையினால்தான் சொன்னேன் உலகின் முதல் அறிவியல் சிந்தனையாளர் சித்தர். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாகையால், சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாகையால் மயங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஓட வல்லரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே, கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. கொங்கை மங்கை பங்கர், கொங்கைன்னா தனம், மார்பகம். சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன், பாதியான் பாதி பெண். பங்கம் என்றால் ஒரு பாதி, ஒரு பாதியிலே மங்கையாக இருக்கிற பராசக்தியை பெற்றிருக்கிற சிவபெருமானை போல கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகவே, பிறப்பு இறப்பற்று நெடுநாள் உன்னால் வாழ முடியும்
எப்போ சங்கு 2 தாரை 1, there are 2 conches and 1 controlling center. சங்கு 2, சங்குனா அந்த காலத்துல என்ன பண்ணார்கள் நம்முடைய ஆன்மீகங்கள் எல்லாம், சங்கு 2 இடகலை பின்கலை என்ற 2 நாடிகளாகவும், தாரையை சுழுமுனை என்ற நாடியாகவும், சங்கு 2 ஓடுகின்ற இடகலை பின்கலையில் ஓடுகிற நாடியை குவித்து சுழுமுனை நாடியில் ஓட வைத்தால் நீடூழி வாழலாம் என்ற கருத்தை பதித்து விட்டு போனார்கள். ஒரு அறிவியலார் என்கின்ற வகையில், ஒரு மருத்துவன் என்கின்ற வகையில் நான் அவன் சொல்லி இருக்கிற சொற்களை பகுத்து பார்க்கிறேன். அவன் என்ன சொல்லுகிறான்? சங்கு 2, சங்கு என்பது காற்றினால் ஒலி எழுப்புகிற கருவி. இப்ப நம்மிடத்துல 2 சங்கு இருக்கிறது, காற்றினால் இயங்குகிற உறுப்புகள். காற்றினால் ஒலி எழுப்புகிற கருவிகள் சங்கு, காற்றினால் இயங்குகிற உறுப்புகள் நுரையீரல். சங்கு 2, தாரை 1, லேப்டாப் லேப்டாப்னு அடித்து கொண்டிருக்கிற இந்த நுரையீரலை இயக்குகிற ஒரு உறுப்பு எதுன்னா தாரை, இருதயம் 1. எப்படி நீங்க இந்த அர்த்தத்தை சொல்றீங்கன்னா, பின்னால வர வரிகள் அதை விளக்குகின்றன. சன்னல் பின்னல் ஆகையால் இந்த 2 உறுப்புகளும் சன்னல் பின்னலாக இருக்கிறது. இந்த சங்கும் மேளமும் சன்னல் பின்னல்னா அர்த்தம் இல்லை. என்ன சன்னல் பின்னல்? pulmonary artery ends in the lung as capillaries. The pulmonary veins start from the lung as capillaries. So the capillaries of the veins and the arteries form a network in the lung. Sannal pinnal. Do you understand it? சங்கு 2 தாரை 1 சன்னல் பின்னல் ஆகையால், the 2 conches and 1 master, they form a network. The network is formed by the capillaries of the arterial system and the capillaries of the respiratory system. சங்கு 2 தாரை 1 சன்னல் பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை. மாளுதல் இயற்கையாக இறப்பு வருவதற்கு முன்னால் நிகழ்கிற துர்மரணம் தான் மாண்டு போதல். மனிதர்கள் எல்லோரும் மாண்டு போகிறார்கள். மோஸ்ட் பீப்புள் do not die but they kill themselves. அவர்களே பழக்க வழக்கங்களினால், தவறான வாழ்வியல் முறைகளினால் தங்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற முழு ஆயுளையும் வாழாமல் தங்களை வீழ்த்திக் கொள்கிறார்கள். அந்த கர்த்தத்தை அப்படி உள்ள வைக்கிறார். மயங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை. இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காத எத்தனையோ மனிதர்கள் மாண்டு போகிறார்கள். சரியான உயிர் வழி ஓங்கு வாசி பயிற்சியினால இந்த நுரையீரலின் இயக்கத்தை நெறிப்படுத்தி, அதனால் இருதயத்தின் இயக்கத்தை குறைத்து, ஆஸ்டிவேஷன் ஹைபர்னேஷன் போல ஒன்னால இருக்க முடியுமானால், சங்கு 2 தவிர்த்து தாரை ஓட வல்லரே கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. அப்படி வாழ்ந்தவன் தான் திருமூலன். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு நாம பார்க்கிறோம். ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 பாடல்கள் எழுதினார் என்று இந்த ஆன்மீக உலகம் பதிவு செய்திருப்பதை நாம் அறிவோம். அப்போ சங்கு 2 என்று அனாட்டமி அண்ட் பிசியாலஜியிலே சொல்லப்பட்டிருக்கிற நுரையீரல்கள் 2, இருதயம் 1. இந்த நுரையீரலும் இருதயமும் நுண் இரத்த குழாய்களினால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய இயக்கத்தை, இருதயத்தின் இயக்கத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டுமானால் நுரையீரலை கொண்டு கட்டுப்படுத்தலாம். Because your heart is involuntary but lung is voluntary. With the help of the voluntary lung, you regulate the involuntary heart. If you learn the technique of controlling your heart using your lung, you can live unlimited years. Will it be possible? Is it true? Yes, it is true. இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்முடைய திருமந்திரத்திலும், நம்முடைய சிவவாக்கியத்திலும், நம்முடைய போகர் அகத்திய நிகண்டிலும் பதிந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள். இப்ப நான் சொன்ன பாடல் இருக்கிறது, இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள தெரியாமல் தான் இடகலை பிங்கலையிலேயே நின்று கொண்டு மக்கள் வீணாக போகிறார்கள். இது புரியாமல் தான் மக்கள் மாண்டு போகிறார்கள் என்று
சித்தர்கள் talked 2000, 3000 years ago. They talked about voluntary organs, involuntary organs, impure blood and pure blood, and controlling the involuntary system with the voluntary system. ஆகையினாலே அறிவின் உலகின் முதல் அறிவியல் சிந்தனையாளர்கள் சித்தர்கள். இப்ப நாம சொல்றோம் டயபெட்டிஸ் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. டயபெட்டிஸுக்கு மருந்தை 5 வகைகளாக பிரித்தார். ஒன்று பைகோனைட்ஸ் என்கிற மெட்ஃபார்மின் மருந்துகள். அது என்ன பண்ணுது? பீட்டா செல்ல தூண்டி 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 சீக்கிரமா அதை காலி பண்ணுது. இரண்டாவது ஒரு வகையை சொன்னார்கள் சல்பரைல் யூரியா. அது என்ன மருந்து? அது டால்பிட்டமைடு என்கின்ற வகையை சார்ந்த மருந்து. அது சல்பரைல் யூரியா ட்ரக்ஸ். டயானில், அந்த காலத்துல டயானில் தான் எல்லாருக்கும் தெரியும், இப்ப நிறைய வந்தாச்சு. இது சல்பரைல் யூரியா மருந்து. மூன்றாவது மருந்து அது கிளினிடின் என்று சொல்லுவார். கிளைனிடின்ஸ் என்று சொல்லுவார். இந்த கிளைனிடின்ஸ்ல ரெப்பாகிளைனிடின்ஸ் என்று ஒரு மருந்தை உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு வகை, மூன்றாவது வகை. தைசோலிடின் டயோன் என்பது 4வது வகையான மருந்து. அதான் இந்த கிளிட்டசோன், பயோகிளிட்டசோன், ரோசிகிளிட்டசோன். இவைகள் எல்லாம் என்ன பண்ணுகின்றன? பீட்டா செல்களை தூண்டி சீக்கிரமாக அவருடைய செக்ரீஷன் சக்தியை காலி பண்ணிவிடும். 5வது ஒன்றை கண்டுபிடித்தார்கள். ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார்னு ஒண்ணு கண்டுபிடித்தார். அது எந்த வகை மருந்து? அஸ்கார்போஸ் வகையை சார்ந்த மருந்து. அது என்ன? இப்ப குளுக்கோஸ் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வரும்? தோல்ல வருமா, காத்தல் வருமா, தண்ணியில வருமா? வராது, உணவுல தான் வரும். வாய் தான் கேட்டு. வாய் கேட்ட ஒழுங்கா வச்சுக்கிட்டா குளுக்கோஸ் மெட்டாபாலிசம் சிம்பிள். கார்போஹைட்ரேட் மெட்டாபாலிசம் பராமரிக்கிறதுக்கு வாய் ருசியை கட்டுப்படுத்தினா டயபெட்டிஸ் ஓடி போச்சு. அதை விட்டுட்டு மாத்திரை வாங்கி தின்னுக்கிட்டு வாயை கட்டுப்படுத்தாமல் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளணும். வாயை கட்டுப்படுத்தி உடல் இயக்கத்தினாலே அதிகமாக இருக்கிற குளுக்கோஸை எரித்து துணைக்கு மருந்து மூலிகைகளை சேர்த்துக் கொண்டால் ஆயுள் நீண்டு வாழலாம். கொஞ்ச நாளைக்கு மாத்திரை, அப்புறம் இன்சுலின், அப்புறம் கடைசியா தீர்ந்து போறது லைஃப். அப்ப அவர்கள் கண்டுபிடித்த மருந்து என்ன? சர்க்கரை உள்ள குடல்ல தானே உறிஞ்சப்படுது. அந்த உறிஞ்சப்படுற இடத்துல கார்போஹைட்ரேட்டை உரியப்படாம தடுத்துட்டா என்னன்னு ஒரு மருந்து கண்டுபிடித்தார். அந்த மருந்துக்கு பேர் தான் ஆல்பா கிளைகோசிடேஸ் என்கின்ற மருந்து. இந்த ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர், இந்த ஆல்பா குளுக்கோசிடேஸை தடுக்கிற, இன்ஹிபிட் பண்றது. அது என்ன? ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நாம சாப்பிடுற உணவெல்லாம் கார்போஹைட்ரேட்டா குடலுக்கு போகும். இந்த கார்போஹைட்ரேட்ல காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கு, சிம்பிள் கார்போஹைட்ரேட் இருக்கு. இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் எது? குளுக்கோஸ். காம்பவுண்ட் கார்போஹைட்ரேட் எது? மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், இதெல்லாம் காம்பவுண்ட். இத சிம்பிள் குளுக்கோஸா மாத்தி தான் நம்ம குடல் உரியுது. இப்படி மாத்துறதுக்கு உதவுற என்சைம்ஸ் என்னன்னா மால்டேஸ், சுக்ரேஸ், அமைலேஸ் என்கின்ற என்சைம்கள். இந்த என்சைமை செயல்படாம தடுத்துட்டா நாம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்டா மாறாது. மாறலன்னா குடல் அதை உறிஞ்சாது. குடல் உரியறதே குளுக்கோஸை குறைச்சிட்டாக்கா ரத்தத்துல சேர்ற குளுக்கோஸ் குறைஞ்சிடும். இது சயின்ஸ். இந்த வகையான மருந்துக்கு பேர் தான் ஆல்பா கிளைகோசிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். இதை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். சித்தர்கள் அறிந்திருந்ததுனால தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? குடலிலே மாவு சத்து உறிஞ்சப்படுவதை தடுத்தார்கள். ஆனா அவங்க ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லல. இதை சாப்பிடுப்பா, இதை சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய குளுக்கோஸ் உறிஞ்சப்படுறது குறைஞ்சு போயிடும். மெதிகன மத்தீசுர மெகசய சீதம், மெதிகன மத்திசுர மெகசய சீதம், பெதி அதிசாரம்
பித்திருமல் ஆதிய நோய் போக்கும் அனர்த்தனிக்கும் நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அறி. மெதின வெந்தயம், வெந்தயத்தை முளைக்கட்டினால் அதிலே 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் ஒரு காம்பவுண்டு 40 விழுக்காடு கூடுது. அந்த ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கே, அது என்ன பண்ணுது? இன்சுலினை போல செயல்படுகிறது. ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. அறிவியல் யார் சொன்னா? சித்தர் சொன்னார். அந்த வெந்தயத்தை குழகுழன்னு இருக்கு, அதுல 2 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று சாலிபிள் ஃபைபர், இன்னொன்னு இன்சாலிபிள் ஃபைபர். இந்த இன்சாலிபிள் ஃபைபர் மலத்தை இலகச் செய்து குடல் இயக்கத்தை கூட்டி எளிதில மலம் போக வைத்து மலச்சிக்கல் நீரிழிவாளர்களுக்கு இருப்பதை, பொதுமக்களுக்கு இருப்பதை குணப்படுத்துகிறது. இன்னொன்னு என்ன? அந்த சாலிபிள் ஃபைபர் குடல்ல உள்ள போய் ஒரு அடுக்கு போல படிந்து கொண்டு இட் ஃபார்ம்ஸ் எ லேயர் on the inner wall of the lumen of your intestine, and this additional layer reduces the rate of absorption of glucose. It acts as an inhibitor of glucose absorption rapidly into your blood. வேகமாக குளுக்கோஸ் உடலுக்குள் உறிஞ்சப்படுவதை தடுப்பதற்கு சித்தர்கள் முன்னமே கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். soluble fibers of fenugreek. The fenugreek contains the 4-hydroxy isoleucine, which is a phytoinsulin. Today, science says that 4-hydroxy isoleucine is a plant insulin, and the soluble fiber forms an additional layer and impedes the rate of absorption of glucose. But இதெல்லாம் சித்தர்கள் சொல்லல. ஆனா ஒன்றை சொன்னார்கள், உன்னுடைய குளுக்கோஸை ரத்தத்தில் கட்டுப்பாட்டோடும் உன்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் கட்டுப்பாட்டோடும் வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை கையாளுங்கள் என்று ஒரு மருந்தியல் ஞானத்தை உலகுக்கு சொன்னவர்கள் சித்தர்கள். ஆல்பா குளுக்கோசிடேட்ஸ் இன்ஹிபிட்டரை பற்றி பேசவில்லை, ஆனால் அதனுடைய மெக்கானிசத்திலே செயல்படுகிற சாலிபிள் ஃபைபரினுடைய செயல்பாட்டை பற்றி சித்தர்கள் சொன்னதனாலே மருந்தியலிலும் சித்தர்கள் உலகின் முதல் அறிவியல் சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு வரி, அதிலே வருகிற ஒரு வரி என்ன சொல்லுகிறது? நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அறி. அன்றாடம் உன்னுடைய இல்லத்தரசியோடு நீ தாம்பத்தியத்தை சுகிப்பதற்கு உரிய. ஏன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் நாசுக்காக சொல்ல வேண்டி இருக்கிறது. மேடை என்பதனாலே கொச்சையான சொற்களை கையாளாமல் தாம்பத்திய சுகத்தை அன்றாடம் நீ முழுமையாக அனுபவித்து இல்லற வாழ்வில் இன்பம் காண வேண்டுமானால் அதற்கு வேண்டிய அளவுக்கு உடலில் விந்து சுரக்க வேண்டும். அந்த விந்து சுரப்பதற்குரிய ஆற்றல் வெந்தயத்தில் இருக்கிறது சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2020 கண்டுபிடித்து இவர்கள் சொல்லுகிறார்கள், புரோட்டோடைசின் என்று ஒரு சத்துப்பொருள் வெந்தயத்தில் இருக்கிறது. அந்த புரோட்டோடைசினை ஐசோலேட் பண்ணி, அதை கான்சென்ட்ரேட் பண்ணி, அதை கேப்சூலா மாற்றி, அந்த கேப்சூலை கொண்டு வந்து மக்களுக்கு விற்று ஒரு கேப்சூல் 600 rupees to 6000 rupees விற்கப்படுகின்றன. அது எங்க இருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது? வெந்தயத்திலே இருந்து. வெந்தயத்திலே எந்த சத்து இருக்கிறது என்பதை அறிந்த நித்தமுற, நித்தம் இன்பத்தை துய்க்க, நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அறி. அறிவியலை சித்தர்கள் அள்ளி தெளித்தார்கள் அங்கங்கே. இன்றைக்கு நாம் அறிவியல் சொற்களோடு சொல்லுவது அந்த பழங்காலத்திலே சொல்லப்பட்ட சிந்தனைகளுக்கு ஒரு வியாக்கியானம். இன்றைக்கு 2 மருந்துகள் மானோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ற பெயரில் கொரோனா வைரஸுக்கு கண்டுபிடித்திருக்கிறார். 71 விழுக்காடு மக்களை, கரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு போகிற நிலைக்கு முன்னால் இருந்தால் அவர்களை 71 விழுக்காடு மக்களை அது காப்பாற்றுகிறது. மானோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். அவைகள் என்னென்ன? கேசரி விம்பா,
அண்ட் இம்டிவிமேப், கேசரி விம்மேப் அண்ட் இம்டிவிமேப் என்று அந்த மருந்துக்கு பெயரிட்டார்கள். அவைகள் என்ன? மானோக்ளோனல் ஆன்டிபாடினா என்ன? தி மானோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் laboratory made proteins that mimic the immune symptoms ability to fight against pathogens and viruses. என்ன பண்ணுது? நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை போலவே செயல்பட்டு நம்முடைய உடலிலே நச்சு உயிரிகள் வைரஸ் எல்லாம் வருகிற போது அந்த வைரஸை வீழ்த்துகிற மனிதனாக உருவாக்குகிற செயற்கை புரோட்டீன் என்னது? தட் இஸ் மேன் மேட் புரோட்டீன், laboratory made proteins. என்ன இரண்டு புரோட்டீன்கள்? ஒரு புரோட்டீனுக்கு பெயரு கேசரி விமாப், இன்னொரு அந்த மானோக்ளோனல் ஆன்டிபாடிக்கு என்ன பேரு? இம்டிவிமாப் என்று இரண்டு பொருள்கள். கேசரி விமாப் அண்ட் இம்டிவிமாப் என்கின்ற அந்த இரண்டு பொருள்களும் இந்த கொரோனா வைரஸ் SARS-CoV-2 வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் எப்படி இருக்கிறது? கரோனா மாதிரி இருக்கு, தலப்பா மாதிரி. அது மேல் பரப்புல நிறைய புரதங்கள் நீட்சிகளாக இருக்குது. அந்த நீட்சி புரதங்களுக்கு பேரு ஸ்பைக்ஸ் பேரு. Those spikes only make an entry into the human cell. அந்த ஸ்பைக்ஸ் அந்த நுனியால உள்ள ஹியூமன் செல்லுக்குள்ள பெனட்ரேட் பண்ணி மொத்த உடம்பை உள்ள கொண்டு போய் நம்முடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி அதனுடைய ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணி மல்டிப்ளை ஆகி நம்ம அழிக்குது. இது சயின்ஸ். இப்ப இது உள்ள நுழையுது இல்ல, எது வழியா நுழையுது? ஸ்பைக் என்கின்ற அந்த கொரோனா வைரஸ் மேல இருக்கிற முள்ளுனால இந்த முள்ளை பயன்படுத்தி அது செல்லுக்குள்ள நுழையுது. இந்த நுழையிற நுனியில இவர்கள் இந்த செயற்கை புரோட்டீனை கொடுக்கிறார். அந்த செயற்கை புரோட்டீன் போய் அந்த ஸ்பைக்கோட நுனியில ஒட்டிக்குது. இந்த ஸ்பைக் நுனியில ஒட்டிக்கிட்ட உடனே அந்த கொரோனா வைரஸால மனித செல்லுக்குள்ள நுழைய முடியல. இது பெருக்கம் அடையாம அப்படியே அழிந்து போகிறது. கண்டுபிடிப்பு. ஒரு இன்ஜெக்ஷன் விலை எவ்வளவு? 1,00,000 ரூபாய். சாதாரண மக்களுக்கு சாத்தியமா? சாத்தியம் இல்லை. சித்தர்கள் சொல்லி இருக்கிற அதே ஸ்பைக்ஸ் மேல போய் பைண்ட் பண்ணி அந்த ஸ்பைக்ஸ உள்ள நுழைய முடியாமல் தடுக்கிற மருந்து இருக்கே, அது சீப். அறிவியல் இல்லை, அறிவியல் இல்லைன்னு சொல்லி நம்ம அறிவை மழுங்கடிக்கிறார்கள். அக்கரகாரம் ஆடா தோடா, அக்கரகாரம் ஆடா தோடா, சுக்கு திப்பிலி லவங்கம் கோஷ்டம், கடுக்காய் காஞ்சொரி, கடுக்காய் காஞ்சொரி, வள்ளி முள்ளி வட்ட திருப்பி, வள்ளி முள்ளி வட்ட திருப்பி, சீந்தில் தேக்கு கோரை வேம்பு என்பன கபசுர குடிநீராகும். இந்த 15 சேர்ந்தா அதுக்கு பேர் கபசுர குடிநீர். இந்த வள்ளி என்பது கற்பூர வள்ளி, முள்ளி என்பது கரி முள்ளி, தேக்கு என்பது சிறு தேக்கு, வேம்பு என்பது நிலவேம்பு. இந்த 15 பொருள்கள்ல என்ன இருக்கிறது? அறிவியல் ஆய்வு. டாக்டர் பிச்சைக்குமார், the drug licensing authority of Indian medicines, அவர்கள் ஒரு ஜெம்டெக் ஆய்வு மெத்தடின் முறையில இந்த கிளைகோபுரோட்டீனை பைண்ட் பண்ணி SARS-CoV-2 வைரஸ் மனித செல்களுக்குள்ள நுழையாமல் தடுக்கிற பைண்டிங் கெப்பாசிட்டி நான் சொன்ன தாவரங்கள்ல இருக்கிற வேதியியல் பொருள்களுக்கு இருக்கிறது என்று ஒரு பப்ளிகேஷனை டிசம்பர் மாதம் ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணார் 2020. அறிவியல் என்ன? சித்தர்கள் சொல்லி போனதுக்குள்ள இருக்கிற அறிவியலை அறிந்து கொள்ளாமல் அது அறிவியல் இல்லை, அந்த ஆன்மீகியல் அது அறிவியல் இல்லை என்று புறந்தள்ளுகிறோம். அதுக்குள்ள அறிவியல் இருக்கு. இந்த ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா என்கின்ற நிலவேம்பு இருக்கு. அந்த ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டாவில் ஆண்ட்ரோகிராஃபலைடு என்று ஒரு காம்பவுண்ட் இருக்கிறது. இன்னைக்கு அறிவியல் ஆய்விலே கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள்,
இட் இஸ் ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பைரட்டிக். என் பாட்டை அப்பவே சொல்லிட்டு போயிட்டா இது ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பைரட்டிக்ன்ற வேர்டை சொல்றேன். வதசுரம் நீரேற்றம் மாற்றும் சுரத்தோடும் காதமென ஓட கடியும் காட். வதசுரம் நீரேற்றம் மாற்றும் சுரத்தோடும் காதமென ஓட கடியும் காட். மதரசே பித்தமயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும் சுத்த நிலவேம்பின் தொழில். நிலவேம்புக்கு ஒரு தொழில் இருக்கிறது. நுரையீரலை பாதிக்கிற வாத சுரத்தை அது சரி செய்யும். நுரையீரலை பாதித்து அதனால் வருகிற சுரம். நுரையீரலை பாதிக்கிறது யாரு என்று அவருக்கு கவலை கிடையாது. நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த பாதிப்புக்கு எது காரணமோ அந்த காரணத்தை அகற்றுகிற ஆற்றல் இந்த நிலவேம்புக்கு இருக்கிறது. ஆடாதோடா வேசிக்காவில வேசிசின் என்று ஒரு வேதியியல் மூலக்கூறை கண்டுபிடித்தார்கள். ஆக்டிவ் சீந்தில் டைனோபோரா ஆஸ்மாட்டிகா. இந்த டைனோபோரா ஆஸ்மாட்டிகாவில ஒரு வேதியியல் மூலக்கூறை கண்டுபிடித்தார்கள். அந்த டைனோபோரா கார்டிபோலியா. டைனோபோரா கார்டிபோலியாவில கார்டிபோலியோசைடு ஏ என்று ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு வேதியியல் மூலக்கூறு. பற்பாடகம் முள்ளுகோவில இருந்து விட்டிக்சன் என்று ஒரு மூலக்கூறை கண்டுபிடித்தார். இந்த வேதியியல் மூலக்கூறுகள் எல்லாம் ஜெம்டெக் ஸ்டடியில என்ன சொல்லுது? கொரோனா வைரஸினுடைய கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக் இருக்கு. அந்த ஸ்பைக்கில போய் இது அதே மாதிரி அமைப்பில் போய் அதுல ஒட்டிக்குது. அதனால இந்த மனித உடல்ல இருக்கிற நுரையீரல் செல்களுக்குள்ளே புக முடியாமல் அது இறந்து போகிறது. அது பெருக்கமடையாமல் வீழ்ந்து போகிறது. அப்போ இன்றைக்கு கண்டுபிடித்து 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிற மானோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், இந்த கேசரி விம்மேப், இந்த இம்டி விம்மேப் என்கின்ற இந்த மருந்துகள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றனவோ அப்படி செயல்படுகின்ற மருந்துகளை உருவாக்கி இன்றைக்கு சொல்லுகிற அறிவியல் வியாக்கியானத்தில் சொல்லாமல் ஆன்மீக பொக்கிஷமாக நமக்கு கொடுத்து சென்றவர்கள் சித்தர்கள். ஆகையினாலே உடல் இயற்கையியலையும் சித்தர்கள் அறிந்திருந்ததை போல மருத்துவ இயலையும் சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் இடப்பக்கமே இடர் நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரு. திருமந்திரம் இருதயத்தை பத்தி பேசு. சித்தர்களுக்கு இருதயம் தெரியுமா? இருதய நோயை பத்தி தெரியுமா? இருதய நோய் எப்படி வருதுன்னு தெரியுமா? இப்படி கேள்வி கேட்கிற அறிஞர்களுக்கு அறிவாளிகளுக்கு பதில் திருமூலம் சொல்லிட்டு போறான். எண்ணெய் சேர்த்து சேகரிக்க செய்யப்பட்ட உணவு பண்டத்தை மனைவி ஆசையோடு பாசமாக செய்து வைத்திருந்தால் அடப்பண்ணி வைத்தார். அந்த அடையான அடிசில்னா உணவு. அதை மனைவி அன்போடு இன்னும் கொஞ்சம் என்று போட போட நிறைய சாப்பிட்டு விட்டார். ஏராளமான எண்ணெய் பண்டம் அவன் வயிற்றுக்குள்ளே போய்விட்டது. அதனோடு அவன் என்ன செய்து விட்டான்? உணவு உண்ட உடனே அவளோடு உறவு கொண்டான். சயின்ஸ் என்ன சொல்லுது? உணவு உண்ட பின்னால் உறவு கொள்ளக்கூடாது. ஏன் கொள்ளக்கூடாது? உணவு உண்ட உடனே அந்த உணவு செரிமானமாவதற்கு மொத்த ரத்தமும் இரைப்பையை நோக்கி செலுத்தப்படுகிறது. அதனால்தான் உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு. உண்ட உடனே ஏன் களைச்சு போறோம்? உழைத்ததை விட களைப்புன்னா இந்த மூளை போகாமல் ரத்தம் முழுதும் இஸ் டைவர்டட் டு தி லங், டைவர்டட் டு தி இரைப்பை, டு தி ஸ்டமக் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டைஜஷன். இப்ப டைஜஷனுக்கு உணவு பாதையை நோக்கி ரத்தம் முழுதும் செலுத்தப்பட்டிருக்கிற போது அவனுடைய இனப்பெருக்க உறுப்புக்கு ரத்தம் மாற்றி திசை மாற்றி அனுப்பப்படுமே. ஆனால் இருதயம் அங்கு சங்கடமடைகிறது, இருதயம் அது வலுவிழுக்கிறது, இருதயம் பாதிக்கப்படுகிறது. ஆகையினால்தான்
பாய் படுக்கையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஆகாமல் படுக்காதுன்னு சாதாரணமா கிராமத்துல பழமொழி சொல்லுவார். பாய் படுக்கைக்கு திருமணமான சிறுவர்கள் இளைஞர்களுக்கு சொல்வார்கள், டேய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகாத படுக்க போவாதீங்கப்பா. அர்த்தம் அதான். திருமூலன் சொல்றான், அடப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார் மட பிடியாரோடும் மந்தனம் கொண்டார். மந்தனம்னா சேருதல். அந்த மடப்பிடியாகிய அழகுக்கே வடிவு கொண்டு வந்திருக்கிற அவளோடு உணவு உண்ட உடனே உடல் உறவை கொண்டார். விளைவாக இடப்பக்கமே இடர் நொந்தது என்றார். நெஞ்சின் இடப்பக்கமாக கொஞ்சம் வலிக்கிறது என்றார். கிடக்கப்படுத்தார். கிடந்து போயிட்டார். கிடத்திட்டான்னா இறந்து போயிட்டான்னு அர்த்தம். கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே. இருதயத்தை பற்றிய அறிவியல் சிந்தனை திருமூலனுக்கு தெளிந்திருப்பதை இந்த பாடல் வெளிப்படையாக காட்டுது. நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதனாலே இன்னும் ஈர்ப்பியலுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஐன்ஸ்டீனையே கடந்து சிந்தித்தவர்கள் சித்தர்கள். அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை, அனுமதித்தால் அதையும் பேசுகிறேன். ஆனால் இயற்பியல் இன்றைக்கு நான் பேசுகிறோம் இல்லையா, பிசிக்ஸ். பிசிக்ஸை பத்தி ஒரு பாடல்ல சிவவாக்கியன் மிக அழகாக பேசுவான். இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ. இல்லை அல்ல ஒன்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில்லையே. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள். எவ்வளவு பெரிய பிரின்சிபல் ஆஃப் பிசிக்ஸ் கொண்டாந்து இந்த இல்லை இல்லைக்குள்ள கொண்டாந்து போடுறாரு பாருங்க சிவவாக்கியம். நம்ம வீட்டுல அந்த காலத்தெல்லாம் ஒரு வால் கிளாக்னு ஒண்ணு இருக்கும். அந்த கடிகாரத்துல ஒரு பெண்டுலம் இருக்கும். இந்த பெண்டுலம் இடமும் வலமுமாக ஆடிக்கொண்டே இருக்கும். அது ஒவ்வொரு மணி ஆன உடனே அதை அடிச்சு இத்தனை மணி ஆச்சுன்னு அது சத்தம் போட்டு நமக்கு காட்டும். அந்த கடிகாரம் இப்ப பெரும்பாலும் காட்சி பொருளாகி விட்டது. இந்த எலக்ட்ரானிக் வாட்ச் வந்தோடனே எல்லாம் காணாம போச்சு. சோ அப்ப அந்த வால் கிளாக்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்டுலத்தை, இந்த பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு கூர்ந்து கூர்ந்து உற்று உற்று நோக்கினாலும் இந்த பெண்டுலம் நிற்காது, ஆடிக்கொண்டே இருக்கும். இடத்துக்கு போகும், பிறகு வலத்துக்கு போகும். இந்த வலது கோடிக்கு போய் திரும்ப இடது கோடிக்கு போகும். பார்த்தால் அது ஓடிக்கொண்டே இருப்பதை போல இருக்கும். ஆனா அது ஓடிக்கிட்டே இருக்கான்னா இல்லை. அது வலது எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போன உடனே அந்த இடத்துல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ டைம் இட் ஸ்டேஸ் தேர். அதே மாதிரி அப்படியே வந்து இடது பக்கத்துக்கு வந்தோன்னா அங்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ டைம், நான் டைம்னு சொல்றேன், ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் சொல்ல. ஏன்னா அந்த டைம் வந்து அளந்தே சொல்ல முடியாது. ஏன்னா நீ பகுத்து கொண்டு போக 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 அது இன்னும் பகுப்புக்கு அடங்காமல் சுருங்கி கொண்டே போகும். எவ்வளவு நேரம் நிக்குதுன்னு கணக்கு போட்டு சொல்ல முடியாது. But now in terms of billions they try to express that also. ஆனா என்ன பண்ணுது, அந்த நிக்குது, இந்த 2 கோடியிலும் போய் நிக்குது, நிக்கிறது தெரியறது இல்லை, ஆடுறது மட்டும்தான் தெரியுது. சொல்றார், இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள். இந்த பெண்டுலம் 2 கோடியில நிக்கல நிக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஏழைகளே அறிவில் ஏழையாக இருப்பவர்கள். இந்த பெண்டுலம் 2 கோடியில நின்னுதான் திரும்ப வருது. திரும்ப இங்கிருந்து அந்த கோடிக்கு போய் ஒவ்வொரு 2 முறையும் ஒரு க்ஷண நேரத்துக்கும் குறைந்த நேரம் நின்று நின்றுதான் ஆடுகிறது. ஆனால் அது நிற்கிறது என்பது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ. இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஒன்றை அல்ல என்று சொல்லலாகுமோ. இல்லை அல்ல, இல்லை அல்லன்னா டபுள் நெகட்டிவ் ஃபார்ம் பாசிட்டிவ். எவ்வளவு அழகா வாக்கியம் அமைக்கிறோம். இல்லை அல்ல, இரண்டும் அல்ல. இரண்டும் என்ன, இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். இரண்டும் ஒன்றி நின்றதை. இந்த இரண்டும் ஒன்றி, இந்த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூமெண்ட் ரெண்டும் ஒன்றி நிற்கிற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் இருக்க, அதை நீ கண்டுவிடுவாயே. ஆனால் சயின்ஸ் அங்க போல இன்னும் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ.
இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள், இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ, இல்லை அல்ல ஒன்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில்லையே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவர்கள் என்ன போதித்தார்கள்? பிராணாயாமா என்கின்ற வாசியோகத்தை சொன்னார். வாசியோகம் பண்ணுனா மூச்சை இழுத்து திரும்ப மூச்சை விட்டுக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, அது ஒரு மன வள கலை. எப்படி மனதை அது வளப்படுத்துகிறது? மூச்சை இழுக்கிறோம் இல்ல, அந்த இழுத்த மூச்சு எப்ப போய் நின்னு அந்த உள் மூச்சு எப்ப வெளி மூச்சா மாறுது? யூ ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். யூ கோ டீப் deep and deep and deep and deep into that level where your concentration becomes more and more and more to find out the time which is timeless, the time that is absent but it is still present, that time between the junction of inhalation exhalation கவனின்னு சொன்னார். அல்லது மூச்சை கவனின்னு சொன்னார்கள். மூச்சை கவனிக்கிறதுக்கு இவங்க எந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க? வெளிமூச்சை கவனி, உள்மூச்சை கவனி. அப்போ வெளிமூச்சை உள்மூச்சை கவனி இல்ல, வெளிமூச்சு உள்மூச்சு சந்திக்கிறத கவனி. சந்திக்கிறத கவனி என்பது என்ன? சயின்ஸ் கண்டுபிடிக்கல. சயின்ஸை கண்டுபிடிக்காததை இந்த ஆன்மீகம் கண்டுபிடித்தது. சோ அறிவியலை கடந்து, அறிவியலை தாண்டி, அறிவியலுக்கு அப்பாற்பட்டு, அறிவியலுக்கு தனக்குள்ளே அறிவியலை அடக்கி இருப்பது ஆன்மீகம். ஐன்ஸ்டீன் கேட்டார், whether the energy first or matter first, whether all the particles in this world are in the form of particle or in the form of energy. அவர் பகுத்து பார்த்துட்டு சொல்ல முடியல. என்ன சொன்னார்? இட் இஸ் பார்ட்டிகுலேட் வேவ் தியரின்னு ஒன்று கொண்டாந்து முடிச்சார். ரெண்டு பேருக்கு சமாதானம் சொல்லிட்டார். பார்ட்டிகுலேட் வேவ் தியரி, அது பார்ட்டிகுலேட்டாவும் இருக்கிறது, வேவாவும் இருக்கிறது. இட் ஒபேஸ் ஆல் த ரூல்ஸ் ஆஃப் மேட்டர் as well as all the rules of energy. So it is both wave and matter. So it is a mixture of gross and the subtle. It is a mixture of visible and invisible. It is a mixture of matter and energy. It is a mixture of on and pen. It is a mixture of ardhanari. That is what our whole concept of Hinduism lives on. So you put together the two aspects to find out which is first. Whether from energy the matter came or from matter the energy came. You put the question. Einstein could not answer, but Siddhartha answered. உடல் இருந்தது விடம் உடம்பெடுப்பதன் மூலம், உடலதாவதேதடா உயிர் இருந்தது விடம் உடம்பெடுப்பதன் மூலம், உயிரதாவதேதடா உடம்பதாவதேதடா உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பதேதடா, உயிரினால் உடம்பெடுத்த உண்மையா நீ சொல்லடா. உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்புயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர். உடம்புயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர். உடம்புயிர் இறந்த போதும் உயிர் இறப்பது இல்லையே. உடம்புயிர் மறந்து கண்டுணர்ந்து ஞானம் ஓதுமே. With these two songs I am going to wind up today's talk. உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, இந்த உடம்பு போய் உயிரோட சேர்ந்து இந்த பிறவி வந்ததா, அல்லது உயிர் வந்து உடம்போட சேர்ந்து இந்த பிறவி வந்தது? உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ? உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர். உடம்பு போய் உயிரோட சேர்ந்திருந்தா உயிர் இன்விசிபிள் ஆச்சே, அப்போ உருவம் எப்படி கிடைச்சிருக்கும்? உடம்பு உயிர் இறந்த போதும் உயிர் இறப்பதில்லையே. தே டிவைடட். உடலுக்குள்ளே உடந்து கொண்டிருக்கிற ஜீவனை தே கால்டு உயிர். அது உடம்பு உயிர். உடம்பை விட்டு நீங்கிய பின்னால் அந்த உயிர் உயிராக தனித்து நிற்கிறது. அதற்கு பெயர் ஆன்மா, ஜீவன். உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற போது அது உடம்பு உயிர். உடம்பு உயிர் இறந்த போதும் உயிர் இறப்பது இல்லையே. எனர்ஜி can neither be created nor be destroyed. அறிவியல் ரகசியத்தை சித்த ரகசியம் சொல்கிறது.
எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு சொல்லிவிட்டு இறந்த உடனே எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்களே. உயிர் என்பது எனர்ஜி இல்லையா? அது எப்படி அழியும்? உடம்புயிர் இறந்த போதும் உயிர் இறப்பதில்லையே. When the body life perishes, the departed life, the departed soul will not perish because it is energy. It lives. இதை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? உடம்பு மெய் மறந்து கண்டுணர்ந்து ஞானம் ஓதுமே. உடம்பை மறந்து மெய் உணர்வில் நின்று அந்த ஞானத்தால் தெளிந்தால் அது புரியும்னு சொன்னேன். அடுத்த பாடல்ல பச்சவர்த்தனமா பொருளை சொல்லிட்டார். உயிர் இருந்தது எவ்விடம் உடம்பெடுப்பதன் முனம். உயிர் வர்றதுக்கு முன்னாடி உடம்பு எங்கேயா இருந்தது? உயிர் இருந்தது எவ்விடம் உடம்பெடுப்பதன் முனம். உயிருடம்பெடுத்ததோ உடம்புயிர் எடுத்ததோ. உடம்பையும் உயிரையும் ஒன்றுவிப்பதேதடா. உடம்பினால் உயிரெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. உடம்பு உயிரினால தாண்டா உடம்பு எடுத்தது. The energy condensed to form matter. Matter has not dissipated to the energy. The dissipated matter may yield energy, but where the matter has come, the matter has come from energy. உடம்பு என்பது matter, உயிர் என்பது energy. Einstein wanted to find an answer, but Siddhartha has given an answer. உயிரதா பதேதடா உடம்பதா பதேதடா. நீ எனர்ஜின்னு சொல்றது ஏது, மேட்டர்னு சொல்றது ஏது? How do you call that it's energy? How do you call that is matter? உயிரதா பதேதடா உடம்பதா பதேதடா. உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பதேதடா. உயிரிருந்தது விடம் உடம்பெடுப்பதன் முனம். உயிரதாவதேதடா உடம்பதாவதேதடா. உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பதேதடா. உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. How do you classify matter and energy? Matter and energy are inseparable. They are inseparably interlinked. Their union is such an intrinsic aspect that you cannot separate them. But still, it is the energy which condenses to form matter. உயிரினால் உடம்பெடுத்தாய். The energy has given rise to matter. Science இதைவிட அற்புதமாக உயிரையும் உடம்பையும் வைத்து எனர்ஜியும் மேட்டரையும் சித்தர்கள் விளக்கிய விதம் இருக்கிறது. நம்மை வியக்க வைக்கிறது. அவர்களுடைய அறிவியல் ஆற்றலை, அவர்களுடைய அறிவியல் சிந்தனையை, அந்த ஆன்மீகத்துக்குள்ளே பொதித்து வைத்திருக்கிற அறிவியல் இருக்கிறது, நம்மையே வியக்க வைக்கிறது. உலகளாவிய மக்கள் சித்தர்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி சித்தர் பாடல்களிலே பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. நீண்ட ஆயுள் வாழ்வது எப்படி? மூச்சு பயிற்சியினால் ஆயுள் நீளுமா? எப்படி நீளும் என்பதற்கு அறிவியல் விளக்கம் தர முடியுமா? சித்தர்கள் எப்படியெல்லாம் வாழ்வியலை வகுத்து தந்திருக்கிறார்கள். இருதய நோய் இல்லாமல் வாழ்நாள் முழுதும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இருக்கிற சூத்திரங்கள், ரகசியங்கள் என்னென்ன? இவைகளையெல்லாம் சித்தர் இலக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் இந்த தலைப்பு சித்தர் இலக்கிய ரகசியங்கள் என்று விளைந்திருக்கிறது. உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெறுகிற அன்பார்ந்த சித்தர் இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட சொந்தங்கள் நீடூழி பல்லாண்டு நலமுடன் வாழ்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஐயா நன்றிங்க ஐயா. இருக்கீங்களா? சரி, நிறைவு செய்திடலாங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் வந்து நம்ம we will fix the video and we will also do the testing a few minutes early, so we'll make sure that everything is working fine and we'll start the class on time. Okay, thanks for all your support and we'll see you next week. Thank you. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது மாதிரியான இது எங்கேயும் கிடைக்காது. இதனோட ரெக்கார்டிங் எப்படியாவது ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா? அது வந்து இந்த இது வந்து ரெக்கார்ட் ஆகுதுங்க. ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நம்ம இதுல போட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். நீங்க எப்பனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஷேர் பண்றோம். அண்ட் மோரோவர் நம்ம இதை வந்து ஒரு டெக்ஸ்டா மாத்துறதுக்கும் முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதை வந்து அதுவும் வந்து இங்க கலந்துக்கிற எல்லாருக்கும் ஒரு கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்றோம். ஓ, நல்லதுங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றி.
நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கிளாஸ். மேலும் அடுத்த வாரம் இந்த கேள்வி பதில் செக்ஷன் வரும் இல்லைங்களா பார்த்தா? கண்டிப்பாங்க. இது கொஞ்சம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிட்டோம். சரி சரி. நம்ம டெஃபினட்டா வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் ஒரு இதுலயும் வச்சுக்கலாம். சரிங்க சரி. நன்றி. நல்லது. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.